ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அந்த லிட்டில் டெஃப்டி கிளானை க்ளீன் அப் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஓஃபுல் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு, லீஜோன் நீ இந்த சைடா தானே போற, நான் அந்த சைடா போறேன், ஸோ நான் இந்த லேடியை நானே எஸ்கார்ட் பண்ணிடுறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் தென் ஓகே நீ பாத்துக்கோ அப்படின்றான். இப்போ அவங்க அப்படியே தனியா போறாங்க. அந்த பொண்ணு வந்து ஓஃபுல்ல கூப்பிட்டு, நீங்க யங் மாஸ்டர் ஓஃபுல் சீமா தானே அப்படின்றா. அவன் மாஸ்கை கைட்டிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். அதுக்கு அவ சிரிச்சிட்டு, உங்களை நான் ஸ்வீட் ஹவுஸ்ல மெனி டைம்ஸ் பார்த்திருக்கேன், மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க யங் மாஸ்டர் லீஜனோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஆபியஸ் அப்படின்றா. அவன் வந்து ஹோ அப்படியான்றான். அவ வந்து இன்னைக்கு நீங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நீங்க திரும்பவும் ஸ்வீட் ஹவுஸை விசிட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டாப் கிரேட் ஒயினை சர்வ் பண்றேன் அப்படின்றா. அதுக்கு அவன் வந்து நான் எதுவுமே பண்ணல, சோ இதெல்லாம் அன்னெசரி அண்ட் பிசைட்ஸ் நான் இதுக்கப்புறம் ஸ்வீட் ஹவுஸை விசிட் பண்றதா எனக்கு ஐடியா இல்லை அப்படின்றான். அவ வந்து யங் மாஸ்டர் நீங்க ரியலி சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்றா. அதுக்கு அவன் வந்து ஆமா நானும் ரியலி சேஞ்ச் ஆகணும், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ சேஞ்ச் ஆயிட்டான் ஆஃப்டர் ஆல்ன்றான். நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறான். இப்போ அப்படியே டேபிள்ல ஃபுல்லா சாப்பாடை காட்டுறாங்க. நம்ம 1 2 அந்த சாப்பாடே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை கம்ஃபர்டபுளா சாப்பிட சொல்றான். அவனுங்களும் ஓகேன்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் சரி, எத்தனை டைம் பசிச்சாலும் சரி, நீங்க சாப்பிட தயங்காதீங்க அப்படின்றான். நம்பர் 2 வந்து இந்த ட்ரேடிங் கம்பெனி வேற லெவல் தான் அப்படின்றான். நம்பர் 1 வந்து நாங்க டெய்லி 7 தடவை சாப்பிட்டா கூட ஓகேவா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ அஃப்கோர்ஸ் அப்படின்றான். அவனுங்க நம்ம ஹீரோ பார்த்து உங்க காயம் கொஞ்சம் ஆறின மாதிரி இருக்கு, லாஸ்ட் நைட் நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கறானுங்க. நம்ம ஹீரோ மோரார்லெஸ் சொல்லிட்டு நினைச்சு பாக்குறான். எனக்குமே வந்து அது சடன் தான், அவன் என்ன ஷேக் பண்ற அளவுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது என்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்ததே கிடையாது. இந்த மேஜிக் யூசர்ஸ் அகைன்ஸ்டா நான் இந்த மர்ச்சன்ட் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும். அதுக்கு ஜஸ்ட் ட்ரைனிங் மட்டும் இருந்தா போதாது, அதை விட அதிகமான விஷயங்கள் தேவை அப்படின்றான். அப்ப மெய்டு வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்றா. அவன் எனக்கா அப்படின்னு கேட்கறான். இப்போ அவன் முன்னாடி 2 பேக்கேஜ் இருக்கு. நம்ம ஹீரோ நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஹூகாங். அதுல வந்து அவன் ஹே லீஜோன் நான் தான், ஆஃப்டர் நாங்க பார்ட்டி முடிச்சுட்டு போன பிறகு நாங்க ஸ்வீட் ஹவுஸ்க்கு போயிட்டு தான் போனோம், ஆனா நாங்க ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம், சோ இதுவே வந்து எங்களோட ரியல் ப்ராசஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இது ஒர்த்தான சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஆனஸ்ட்லி நான் உன்னை விசிட் பண்ணும்போது உன்னோட ஃபாதர் வந்து இது உன்ட்ட டெலிவரி பண்ண சொன்னார் எஸ்டர்டே, பட் நான் உன்ட்ட பேசிட்டே இருந்ததுனால நான் மறந்துட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ என்னோட ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் திருப்பியும் கண்டினியூ பண்றான். எனக்கு ஞாபகம் வந்த பிறகு அப்படி நான் போற வழியிலே உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன், அண்ட் ஒன்ஸ் நீ ஸ்ட்ராங்கர் ஆன பிறகு எங்களோட எஸ்கார்ட் ஏஜென்சியும் பார்த்துக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்றான். நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை திறந்துட்டு பாக்குறான். அது எல்லாமே வந்து செஞ்சுரி ரூட்ஸ். அப்படியே கையில எடுத்து பாக்குறான். இதை பாக்குறதுக்கு இதோட ஏஜஸ்லாம் வந்து 400 இல்லைன்னா 500 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு தோணுது. இஃப் நான் லக்கி அப்படின்னா இதை வச்சு என்னோட ஒயிட் லைட்னிங் 10 ஸ்டேஜ் ஆர்ட்ல 5th லெவல என்னால ரீச் பண்ண முடியும். சோ குட் ஃப்ரெண்ட்ஸ்னா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல உள்ள இன்னொரு பாக்ஸை பார்க்கறான். அதுலயும் வந்து லெட்டர் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லீஜோன் நீ எங்களுக்கு நீண்ட கால நம்பிக்கையை ஷோ பண்ணதுக்கும் அண்ட் நம்மளுடைய நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆனர் பண்ணதுக்கும் இந்த கிஃப்ட் அப்படின்னு போட்டு தோவா ட்ரேடிங் கம்பெனின்னு போட்டிருக்கு. இந்த தோவா ட்ரேடிங் கம்பெனி வந்து மொத்த சென்ட்ரல் பிளெயின்லயே ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் ஃபார்ம். லுக்ஸ் லைக் ஃபாதர் வந்து தோவா கம்பெனி வரைக்கும் போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு போல. நான் இந்த அளவுக்கு கேரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறக்கிறான். அதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறான். அது உள்ள இருக்கிறது பியூர் வாய்ட் ஸ்டோன் மில்க். இந்த பியூர் வாய்ட் ஸ்டோன் மில்க் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் ட்ரீம் பண்ற ஒரு மிராக்கல் எலக்சர். இதை வந்து உங்களால சில ஐட்டம்ஸ் கூட மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும், லைக் 1000 இயர்ஸ் ஸ்பிரிட் ஃப்ரூட், மூன் எலக்சர் ஃபிளவர் அண்ட் 10,000 இயர்ஸ் ஸ்னோ ஜீன்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அண்ட் டாப் எலக்சர்ஸ். இதை அப்டைன் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்படியே அதோட ஸ்மெல்ல மோந்து பார்க்கறான். இது ரியல் பியூர் வாய்ட் ஸ்டோன் மில்க் தான். ஈவன் என்னோட பாஸ்ட் லைஃப்லயே வந்து நான் ஃபியூ டிராப்ஸ் குடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். எப்படி இந்த மர்ச்சன்ட் குரூப்ஸ் வந்து ஈவன் மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கு கூட கிடைக்காதெல்லாம் வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு 1 2 கூட்டு 2 பேருக்கும் ஒரு செஞ்சுரி ரூட்ஸை கொடுக்குறான். நான் இப்போ வந்து என்னோட ஐக்யூவை சர்க்குலேட் பண்ண போறேன், சோ அது வரைக்கும் என்னோட ரூமை காட் பண்ணுங்க அண்ட் ஒன்ஸ் நான் வெளில வந்த பிறகு அதை சாப்பிடுங்க அப்படின்றான். ரெண்டு வந்து அதை பார்த்துட்டு இது என்னது சார் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து இது உங்க பாடிக்கு ரொம்ப நல்லது அண்ட் ரேரும் கூட, சோ தொலைச்சிடாதீங்க அப்படின்றான். அதுக்கு ரெண்டு வந்து இது ரேரா அப்படின்னு கேட்டு அவன் பின்னாடி உள்ள ரூமை திறந்து மெர்ச்சன்ட் குரூப் ஹெட் வந்து இதுக்கு சிமிலரான பொருட்களை உங்க ரூமுக்குள்ள பண்டல் பண்டலா அடுக்கி வச்சிருக்காரு அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு காசு இருக்கிறது ரியலி குட் திங் தான் அப்படின்றான். அப்படியே 2 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த செஞ்சுரி ரூட்டை சாப்பிட்டு எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கான். மனசுக்குள்ள இதோட டேஸ்ட் வந்து பிட்டரா இருக்கு, அதுல அரோமாவும் எதுவும் இல்ல. ஜஸ்ட் லைக் மார்ஷல் ஆர்டிஸ்ட் இந்த ட்ரைனிங்கும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அட் ஃபர்ஸ்ட் வந்து என்னால ஏதோ ஃபீல் பண்ண முடியல, ஆனா போக போக ஹீட் அதிகமாகுது. இஃப் இது ஸ்டில் லீஜனோட ஓல்டு பாடியா இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி மெல்ட் ஆயிருப்பேன். குட் திங் நான் முன்னாடியே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். அப்ப எனர்ஜி ரேடியேஷன் இன்னும் அதிகமாகுது. நம்ம ஹீரோ வந்து இந்த பெயின் இட்ஸ் லைக் என்னோட பாடியே வந்து நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட ரேஜ் வந்து அதிகமாகுது. இந்த கேஸ் நான் இன்னும் ஈவன் ஆர்டரா புஷ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை சப்ரஸ் பண்றான். அப்ப அவனோட உடம்புல இருந்து அந்த எனர்ஜி ஃபுல்லா பிரஸ்ட்
பர்ஸ்ட் ஆகுது. அந்த இடமே வந்து எனர்ஜியால ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் அதை ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிட்டு பாக்குறான். அவன் வந்து அந்த ஒயிட் லைட்னிங் ஆர்ட்ல 5th ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டான். பட் என்னோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பாக்குறான். அவனோட கெட்ட டாக்ஸின்லாம் வெளில வந்திருக்கு. மனசுக்குள்ள இந்த லீஜன் வந்து இது வரைக்கும் எவ்வளவு சரக்கு தான் குடிச்சிருக்கான், அந்த டாக்ஸின் கூட சேர்த்து அந்த சரக்கும் வெளில வருது. அதை அப்படியே பார்த்துட்டு லீஜனோட மிச்சத்துக்கு ஃபேர்வெல் அப்படின்றான். இப்ப நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து ரியல் ப்ராப்ளமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எசன்ஸை எடுத்து குடிக்கிறான். இந்த பியூர் வாய்ட் ஸ்டோன் மில்கை அப்சர்வ் பண்றது வந்து லைக் நீங்க தண்ணியும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல ஷேப் பண்ணி அண்ட் அதை நீங்க நெருப்புல காட்டும் போது பவுல் வந்து ஆல்மோஸ்ட் உடையிற நிலைமைக்கு போயிடும். பட் அதை தாண்டிச்சு அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அதே போல நான் இதையும் எண்டூர் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ண மூடுறான். அவனை சுத்தி வந்து ரெட் கலர் எனர்ஜி இருக்கு. அவன் வந்து இது எல்லாமே வந்து பியூர் வாய்ட் ஸ்டோன் மில்கோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. நீ என்ன டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றியா? மேபி நான் கிரீடியா இருக்கலாம், பட் ஸ்டில் நான் இதை ஓவர் கம் பண்ணி விட பல மடங்கு ஸ்ட்ராங்கர் ஆக போறேன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை பஞ்ச் பண்றான். இப்ப அப்படியே 7 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் பிரதர் வந்து பிக் பிரதர் வந்து இதோட எனர்ஜி சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸாக்ட்லி 1 வாரம் ஆகுது. இவ்வளவு நாள் ஆகியும் அவர் இன்னும் வெளில வரல. எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். அப்ப அவனுங்க 2 பேரும் வந்து இவனுக்கு கிரீட்டிங்ஸ் கொடுக்குறானுங்க. செகண்ட் பிரதர் வந்து 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அவன்கிட்ட எந்த ஒரு சைனும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுங்க வந்து அவனை மறைச்சிட்டு இல்ல சார், பட் அவர் வந்து யாரையும் இது கிட்ட கூட விடக்கூடாதுன்னு சொன்னாருன்றானுங்க. செகண்ட் பிரதர் வந்து ஆல்ரைட் ஈவன் கிட்ட கூட வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப டப்புன்னு அவன் பின்னாடி உள்ள கதவு வந்து உடையுது. அவனுக்கு என்ன அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து கான்சியஸா இல்லாத மாதிரியே நடந்து வரான். செகண்ட் பிரதர் வந்து அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படியே அவன் மூக்க மூடிட்டு மனசுக்குள்ள இந்த ஸ்மெல் நோவே ஐக்யூ டிவியேஷன் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஸ்மெல் ஏற்படும் சொல்லிட்டு ஓடி வரானுங்க. நம்ம ஹீரோ வந்து டப்புன்னு கீழே வந்துட்டான். அவனுங்க சார் ப்ளீஸ் ஏந்திருங்க அப்படின்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோ லைட்டா ஏந்திருக்கிறான். செகண்ட் பிரதர் பயந்துகிட்டே நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். அந்த 2 பேரும் வந்து பாஸ் நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு எதுவும் ரிப்ளை பண்ணாம நடந்து போறான். செகண்ட் யங் மாஸ்டர் வந்து பிரதர் எங்க போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இங்க ஹாட்டா இருக்கு, நான் கூல் டவுன் பண்ண போறேன், சோ என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். செகண்ட் பிரதர் வந்து சூடா இருக்கா, இங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ இப்ப பில்டிங்கா தாவி போறான். மனசுக்குள்ள என்னோட ஹோல் பாடி வந்து பர்ன் ஆகுது. என்னோட அப்பர் பாடியால எனக்குள்ள இருக்கிற பவரை வந்து ஃபுல்லா ஹார்மனைஸ் பண்ண முடியல. என்னோட உடம்பு ஃபுல்லா இப்ப ரேஜ்ல பாயில் ஆகுது. என்னால இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா யூனோ மர்ச்சன்ட் குரூப் இல்ல ஓல் ஸ்ட்ரீட்டுக்கே வந்து என்னால ட்ரபிள் ஏற்படலாம். சோ நான் எவ்வளவு தூரம் இங்க தள்ளி போக முடியுமோ போயிடணும்னு சொல்லிட்டு பார்க்கறான். இப்ப அப்படியே வந்து ஒரு மலைக்கு நடுவுல ஓடி வந்து நிக்கிறான். அவனோட எனர்ஜி வந்து வெளில வருது. இல்ல இதுக்கப்புறம் என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. அவன் இதுக்கு முன்னாடி செத்தனால நினைச்சு பார்த்துட்டு இஃப் என்னால அதை ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் அதை வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை அப்படியே ரிலீஸ் பண்றான். அந்த இடமே வந்து லைட்னிங்கால சூழுது. தூரத்துல இருந்து அந்த லைட்னிங்க பாக்குறவனுங்க ஓ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைட்னிங் வந்து கீழே இருந்து வரத பாக்குறேன் அப்படின்றான். இப்ப அப்படியே அந்த லைட்னிங் ஸ்டாப் ஆகுது. மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவன் கையில லைட்னிங்க ஜெனரேட் பண்ணிக்கிட்டே 6 7 இல்ல நான் இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணதோட மொத்த எனர்ஜி வந்து ஒயிட் லைட்னிங் 10 ஃபேஸ் ஆட்டோட 8th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லா ப்ளூ கலர் லைட்னிங் ஷூது. அப்படியே நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாதி ட்ரெஸ்ஸோட நடந்து வரான். அங்க உள்ளவங்கலாம் இது யார் இது அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ மனசுல நான் அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆவது வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு வரான். அவனுக்கு ஃபிட்டான ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கடைக்காரன் வந்து சிரிச்சுட்டு ஓ நீங்க பே பண்ண தேவையில்ல சார் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்னால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றான். அதுக்கு கடைக்காரன் வந்து நீங்க எப்ப அந்த யாங் கிளான் அண்ட் அந்த லிட்டில் டெஃப்டி கிளான்ல உள்ள பேஸ்டர்ஸ் பீட் பண்ணீங்களோ அன்னையில இருந்து இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நடக்கிற ரவுடிங்களோட தொல்லலாம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் என்னோட கிட்ஸை கூட என்னோட ஷாப்புக்கு வந்து பீஸ்ஃபுல்லா என்னால கூட்டு வர முடியுது. சோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீபே பண்றதா நினைச்சுக்கோங்க. ஸ்டில் இன்னும் வெளியில வந்து அதிகமா மழை பெய்யுது. சோ இந்த கொடையை உங்க கூட எடுத்துட்டு போங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு ஆல்ரைட் தென் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அப்படியே கொடையை ஓபன் பண்ணிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நடந்து வரான். மனசுக்குள்ள ரியலி மொதையோட இப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண அப்பெல்லாம் வந்து நான் ஸ்ட்ரீட்டை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. அப்படியே அவன் சொன்னதை நினைச்சு பாக்குறான். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்த ஃபீலிங் வந்து ரியலி நல்லா இருக்கு அப்படின்றான். அப்போ ஒருத்தன் வந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி ஓடி வரான். அவன் பின்னாடி ஒரு கும்பல் அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி துரத்துறானுங்க. நம்ம ஹீரோ அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு அது பாய்சனஸ் ஃபாக்ஸ் அப்படின்றான். அவன் வேகமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடியாந்து ஹேய் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, மழை அதிகமா பெய்யுது அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு நீ ஆல்வேஸ் சேமா தான் இருக்க, எப்பயுமே பிஸியான லைஃபை வாழ்ற அப்படின்றான். சேம் டைம்ல இன்னொரு பிளேஸை காட்டுறாங்க. இது வந்து மோயாங் கிளான். உள்ள வந்து எம்பரர் அசம்பிளி நடக்குது. நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் உள்ளவன் டோகோ கிளானோட லீடர். அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு எம்பரர் அசம்பிளி வந்து நடக்குது, மோயாங் பீன் கிரேட் ஒர்க் அப்படின்றான். இவன் வந்து மோயாங் கிளானோட லீடர். இவன் வந்து நான் எதுவும் பெருசா பண்ணல, நான் மேர்லி இந்த அசம்பிளியை அரேஞ்ச் பண்ண அவ்வளவுதான். பை த வே யான்சாங், நான் ரீசெண்டா வந்து அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்ததா கேள்விப்பட்டேன். இன்வா மர்ச்சன்ட் குரூப்போட யங் மாஸ்டருக்கும் யாங்குக்கும் இடையில டூயல் நடந்திருக்கு போல. அதுல வந்து யாங்குக் செத்துட்டானாமே, உண்மையா அப்படின்னு கேக்குறான். எதுவுமே ரிப்ளை பண்ணாம டென்ஷனோட உட்கார்ந்திருக்க இவன் தான் யாங் கிளானோட லீடர். அவன் முன்னாடி உட்கார்ந்திருக்கவன் யாங்குக் வந்து யாங் கிளானோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்
ஃபைனஸ்ட் மார்ஷல் மாஸ்டர் தானேன்றான். அவன் பக்கத்துல உள்ளவன் நான் அடிஷனலா இதுவும் கேள்விப்பட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த யாங்குக் தான் வந்து அந்த மெர்ச்சன்ட் குரூப்போட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் இந்த டூயல் நடந்திருக்கு அப்படின்றான். அதெல்லாம் கேட்டு ஒருத்தவன் சிரிக்கிறான். இவன் தான் வந்து இந்த எம்பரர் அசம்பிளியோட ஹெட், நாங்குங் கிளானோட லீடர் பிளேட் எம்பரர். இவன் சிரிச்சிட்டு ஹாங்குக் வந்து ஜஸ்ட் ஒரு மெர்ச்சன்ட் குரூப் கையால டிஃபீட் ஆயிட்டானா, சீரியஸ்லி இது ஈவன் நான் பெர்ஃபார்மன்ஸை பாக்குறத விட ஃபன்னியா இருக்கு அப்படின்றான். அங்க உள்ளவனுங்களும் ஆமா ஆமான்றானுங்க. இதெல்லாம் கேட்டு ஹாங் கிளானோட லீடர் கோவப்பட்டு அந்த பேஸ்டர்ட் ஹாங்குக் வந்து பிராக்டிகலி ஹாங் கிளான்ல இருந்து ஆல்ரெடி துரத்தி விடப்பட்டவன், அப்படி இருந்தாலும் நான் ஆல்சோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மெர்ச்சன்ட் குரூப் பிராட்டுக்கு ஹாங் கிளானோட ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ற டைம் வந்துச்சுன்றான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.